ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு பதிவில் நிவேதனம் நைவேத்தியம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி மகாபெரிவர் தெய்வத்தின் குரலில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். அதாவது நிவேதனம்ங்கிற சொல்லுக்கு காட்டுகிறேன், சுவாமிக்கு காட்டுகிறேன், ஊட்டுகிறேன்னு அர்த்தம் இல்லை, அறிவிக்கிறேன்னு சொல்லலாம். அவர் ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, நம்ம தான் சாப்பிட போகிறோம். அவர் காமிச்சிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இது பண்ணாக்க என்ன அட்வான்டேஜஸ், பண்ணலைன்னா என்ன பெரிய தப்பு அப்படிங்கிறத இந்த இதில் பார்ப்போம். சுவாமிக்கு காமிக்காமல் நிவேதனம் பண்ணாமல் நம்மளே சாப்பிட்றோன்னா அது திருட்டு சொத்துக்கு சமானம், அதை சாப்பிட்றதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னாக்க, ஏன் நம்ம தானே நம்ம காசில் தான் நம்ம அரிசி வாங்கினோம், பருப்பு வாங்கினோம், நம்ம தான் சமைச்சோம், நம்ம சாப்பிட்றதுல என்ன இதில் எங்கே திருட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஒரு சிச்சுவேஷனை யோசனை பண்ணிப்பார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம். அந்த கல்யாணத்துக்கு முழு உதவியுமே ஒருத்தர் ஒரு பெரிய தனவான் பண்ணுறார் அப்படின்னாக்க அவர் பெரிய கொடையாளியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் தான் முழு செலவையும் அவர் தான் ஏற்றுக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கே இன்விடேஷன் கொடுக்காம நம்ம கல்யாணம் நடத்தினோம்னா அது எப்பேற்பட்ட நன்றி கட்டத்தனம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்தாலே தெரியும். நமக்கு பேங்க்கில் இருக்கிற காசுக்கும் சரி, நமக்கு அதை வாங்கிட்டு வர்ற சக்தியும் சரி, அதை நம்ம சமைக்கிறதுக்கான ஒரு சக்தி கொடுக்கறதுக்கும் சரி, அந்த ஒரே பராசக்தியிலேருந்து தான் நமக்கு எல்லாருமே எல்லா சக்தியுமே வருது. அப்போது அந்த சுவாமிக்கு டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த நன்றி உணர்ச்சிங்கிறது நமக்குள்ளே டெவலப் ஆகுது. இல்லைன்னா அது திருட்டு சுத்துக்கு தான் சமானம். ரெண்டாவது என்னென்னா, இதனால பல அட்வான்டேஜஸ்கள் வருது. அதாவது நிவேதனம் பண்ணும்போது, அப்பா இது நீ போட்ட பிச்சை, உன்னுடைய சக்தியால் தான் இந்த ஒரு அன்னம் வந்திருக்கு, இதை உனக்கே காமிச்சிட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த நிவேதனங்கிறதே பண்ணணும். ரெண்டாவது, இந்த நிவேதத்தினால நமக்கு நன்றி உணர்ச்சிங்கிறது மனசுக்குள்ளே ஊடுறது. டெய்லி எதுவும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நன்றி உணர்ச்சி நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். அதனால் அந்த நிவேதனங்கிறத டெய்லி பண்ணணும். நன்றி உணர்ச்சி மனசில் ஊடுறது. ரெண்டாவது, நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கு காக்காய்க்கோ குருவிக்கோ எதுக்கோ கொஞ்சம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்படிங்கும்போது ஒரு ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் சேருது. மூணாவது, சுவாமிக்கு பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது சுத்தபத்தமாக தான் பண்ணுவோம். குளிச்சுட்டு தான் கண்டிப்பாக பண்ணுவோம். மடி ஆச்சாரம் அவங்க இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ஹைஜீனிக்குங்கிற ஒரு ஃபேக்டரும் வந்துடுது. இதை எல்லாத்தையும் விட நாலாவது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கே தெரியாமல் அன்னத்தில் பல தோஷங்கள் சேர்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது கடைக்காரனுடைய மனநிலை, அதை வாங்கிட்டு வந்தவருடைய மனநிலை, செய்கிறவர்களுடைய மனநிலை எல்லாமே சேர்ந்து அந்த சாப்பிட்றவனுக்கு உள்ளே போகிறது. இந்த நிவேதனங்கிறது பண்ணுறதுனால அந்த அன்னதோஷங்கிறது விலகிறது. அதை அவர் நீக்கிடுறார். அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டோம்னா சத்து ஆகாரமாக உள்ள வரும். அது நமக்கு அபிவிருத்திக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொன்னதோட இன்னொரு பிரார்த்தனையை கூட நான் சேர்த்துக்க சொல்லுவேன். என்னன்னு கேட்டாக்க, இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆகாரம் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவளுக்கும் அந்த ஆகாரம் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வேல்யூ. அதனால் இத்தனை அட்வான்டேஜஸ் உள்ள அந்த நிவேதனத்தை சும்மா ஏதோ காமாசமானு கடனுக்கு பண்ணாமல் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தி பாவனையோடு பண்ணோம்னா நான் சொன்ன இத்தனை அட்வான்டேஜஸும் அதில் நிறைவேறுறதுங்கிறது தான் உண்மை. இதோட இந்த நிவேதனங்கிற டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். நம்ம இதை விட இன்னும் நிறையா அடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம நிறையா போட போகிறோம். இந்த மாதிரி முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களில் பெரிய பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா இன்னும் பல பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறது. ஸோ நன்றி, வணக்கம்.